என்னடா மாட்டு வண்டி கணக்கா வாசல்ல வந்து ஒண்ணு நிக்குதேன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதை கொண்டாந்து பார்க்கிங் விடுறதுக்குள்ள தின்ன சோரெல்லாம் செரிச்சிரு மாட்டுக்கு. எய்தாப்ல இருந்த மரத்தை முட்டாத குறைதான். முன்னாடி வேற லைட்டா சர்க்கிளா இருக்குது. அதனால வண்டி பாட்டுக்கு டபக்கடின்னு கலந்துக்கிட்டு ஓடி போயிடுச்சுன்னா அதான் சைட்ல ஃப்ரண்ட்ல பூரா இடத்துலயும் முட்டு கொடுத்தாச்சு. ரொம்ப நாளாவே வீட்டுக்கு மேல இருக்கிற ஓட்ட மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர நடந்த பாடு கிடையாது. இன்னைக்கு ஒரு வழியா விடிவு காலம் பிறந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா ஆர்டர் பண்ண பொருள் எல்லாம் வரணும், மேல இருக்கிற பூராத்தையும் பேத்து போட்டுவிட்டு புதுசா திரும்ப மாத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆயிடும்னு பார்த்தா மொத்த வேலையும் ஒரே நாள்ல முடிச்சிருவாங்களாமா. பாக்குற நமக்கு தான் அடி வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குதுன்ற இம்புட்டு வசரத்துல நிக்கிறாங்களே, எப்படி கீழே இருந்து எல்லா பொருளையும் எடுப்பாங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த ஏணி என்னன்னா சர்ரு புருன்னு எல்லாத்தையும் மேல ஏத்திட்டு பத்தாததுக்கு சுத்திலையும் தார்பாய் விரிச்சு விட்டாச்சு. அப்பதானே இந்த மலை மாதிரி கொட்டுற குப்பை எல்லாம் கரெக்டா போய் விழுவோம். இத போய் பாக்குறதுல என்ற பொண்ணுக்கும் பசங்களுக்கும் அம்புட்டு சந்தோஷம். நமக்கு தான் அள்ளு விடுது, சுத்திலையும் ஆணியில கிடக்குது, குத்துச்சு சோழி முடிஞ்சுது. ரொம்ப நேரமாவே இந்த மாட்டு வண்டியை பாத்துட்டு இருக்கிறேன் ஓடு வந்து உழுவும்னு. ஆனா வரது என்னமோ தார உரிச்சு போட்ட மாதிரி தான். எங்க ஓட்டையே காணும்னு என்ற வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அப்பதான் சொல்றாங்க அதுதான் இதுவாமா. அப்படியான உத்து கவனிக்கிற பேப்பர் மாதிரி கட்டிங்க போட்டு ஒட்டுறதுக்கு ஸ்டாப்லர் வேற. ரைட்டு, இப்படி தக்க மாதிரி தான் இருக்கும்னு நமக்கு தெரியாதே. இந்த ரூஃப மாத்தினதெல்லாம் சரிதான், ஆனா வீட்டுக்குள்ள டமால் டுமில்னு பல்பெல்லாம் உடஞ்சிட்டே இருக்குது. அம்புட்டு ஸ்ட்ராங்கா இருக்குது நம்ம வீடு.